என்னம்மா? தாத்தா ஸ்கூலில் காசு கேட்டாங்க. எவ்வளோம்மா கேட்டாங்க? 100 ரூபா. 100 ரூபாயம்மா? சரி, கேட்டு வாங்கிட்டு வந்து தரேன். சரி. 100 ரூபாய் யார்கிட்ட கேட்கறது? சரி, எதுக்கும் யார்கிட்ட வச்சு கேட்டு பார்த்துட்டு வரும். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. சொல்லுங்கய்யா. வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அர்ஜென்ட்டாக 100 ரூபா பணம் தேவைப்படுது. பாக்கெட்டில் 100 ரூபா வச்சுருப்பா? சரிங்க, பார்க்குறேன். என்கிட்ட 1 ரூபா தான் இருக்குது. இந்த 1 ரூபா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இந்த காலத்தில் இந்த 1 ரூபா யாருப்பா வாங்குறாங்க? இந்த 1 ரூபாவோட அருமை உங்களுக்கு தெரியல. சரிங்க, பார்ப்போம். 1 ரூபா வச்சு நம்ம என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போனால் பேச்சு வேற இப்போ கேட்பா. சரி, பார்த்துக்கலாம். தாத்தா, ஏம்மா அவ்வளோ சீக்கிரமாக விட்டு ஸ்கூல் விட்டு? ஸ்கூலில் காசு கேட்டாங்க. பணம் கேட்டாங்களா? 100 ரூபா? நான் மட்டும்தான் என்ன கொடுக்கல, அதான் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்போ தருவீங்க? மதியானத்துக்குள்ளே கொடுக்கணுமா? மதியானத்துக்குள்ளே கேட்டாங்க? ம். சரி, நீ போ, அதுக்குள்ளே நான் யார்கிட்டயா வாங்கிட்டு வந்து தரேன். ஐயா வாங்க, என்ன எந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க ஐயா. பாக்கெட்டில் 100 ரூபா பணம் வச்சுருப்பேப்பா? ஐயோ, பணம் தான் இல்லையே. காலையில் கேட்டுருக்கலாங்க, இப்போ தான் கொடுத்தேன். அர்ஜென்ட்டாக 100 ரூபா தேவைப்படுது. நான் யார்கிட்டயே கேட்டு பார்த்தா யாருமே இல்லைன்றேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீ பாருப்பா, நான் பார்த்துக்கிறேன். சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரு 100 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க சார். 100 ரூபாயா? நாங்கள் 500 ரூபாய் இருக்குது, சில்லற மாற்றிங்க. 500 தேவையில்லை சார், எனக்கு தேவை 100 ரூபா தான் சார். நான் பேச்சு வந்து ஸ்கூலுக்கு போகாமல் உட்காந்துருக்கு, அதுக்கு நான் 100 ரூபா கொடுத்தாகணும். இருக்கிறத பார்த்து எடுத்து கொடுக்குறேங்க. நான் ஒரு 50, ஒரு 20, 2 10 ரூபாய் இருக்குது. சில்லற இருக்கா பார்க்குறேன். நான் ஒரு 5 ரூபா காயின், 2 ரூபாய் இருக்குது. 99 ரூபா தான் இருக்குது. இன்னும் 1 ரூபா குறையுது. இந்த 1 ரூபாய்க்கு எங்கே போகிறது? இந்த 1 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறது? அப்போவே 1 ரூபா கொடுத்தான். இதை பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி போய் கேட்குறது? எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு 1 ரூபா தேவை. அவங்ககிட்டே திரும்பி கேட்டு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நான் வரேன் சார். தம்பி, நான் தான் பேசுகிறேன். அந்த 1 ரூபா வச்சிருக்கேன்னா? இருக்கேயா. அந்த 1 ரூபா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எங்கேயும் கொடுத்துடாதப்பா. அன்றைக்கி பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்னு சொன்னீங்க. அதை நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு புரியுது. இப்போ தெரியுது அந்த 1 ரூபாயோட அருமை. சரி, நான் கிளம்பி வரேன்ப்பா, நீ கொஞ்சம் வந்துடுப்பா. நான் நேரில் வந்து தரேன் ஐயா. ரொம்ப நன்றிப்பா. அந்த 1 ரூபாய்க்கு இந்த அது கொஞ்சம் கொடுப்பேன் எனக்கு. எதை புரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த 1 ரூபாயோட மதிப்பை? தப்பு தான்ப்பா. இந்த 1 ரூபா எந்த அளவுக்கு வேல்யூவேஷன் நான் புரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த 1 ரூபா இல்லாமல் எதுவுமே முழுமை பெறாது. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. தாத்தா, கிடைச்சிடுச்சா? என்னதுமா? காசு கிடைச்சிடுச்சா? காசு தானே, வாங்கின்னு வந்துட்டேன். நான் தரேன், எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்துரு.
தொண்ணூத்தொம்பது ரூபா வாங்கினது பெருசு இல்லை, ஆனால் அந்த 10 ரூபா இல்லாமல் அந்த 99 ரூபாய்க்கு மதிப்பில்லா போச்சு. அந்த 10 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? கல்யாணம், சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அந்த 100 ரூபாய் வரிசை வைக்கும்போது 1 ரூபாய் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது தான் ஒரு முழுமையடையுது. இந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு யாரும் மதிப்பு கொடுக்கறதே இல்லை. இனியாவது அந்த 10 ரூபாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.